சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7338824242. வரும் பீகார் சட்டமன்ற தேர்தலில் ஹேமந்த் சோரனின் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தனியாக போட்டியிடப் போவதாக அறிவித்துள்ளது. இண்டி கூட்டணிக்கு பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. இண்டி கூட்டணியில் அங்கம் வகிக்கும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தங்களுக்கு 12 தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்று கோரியது மட்டுமல்லாமல் அக்டோபர் 14ஆம் தேதிக்குள் மரியாதைக்குரிய எண்ணிக்கையிலான இடங்களை அறிவிக்கவில்லை என்றால் பீகார் தேர்தலில் தனித்து போட்டியிடுவது குறித்து முடிவெடுக்கப்படும் என்று அக்டோபர் 11ஆம் தேதி தெரிவித்திருந்தது. இந்நிலையில் பீகார் தேர்தலில் போட்டியிடுவது குறித்து பேசியுள்ள அக்கட்சியின் பொதுச் செயலாளர் சுப்ரியோ பட்டாச்சாரியா, பீகாரை பொறுத்தவரை இண்டி கூட்டணியில் அங்கம் வகிக்கும் ராஷ்டிரிய ஜனதா தளம், காங்கிரஸ், இடதுசாரிகள் உள்ளிட்ட கட்சிகளிடம் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கேட்ட தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. 2019இல் நடந்த ஜார்க்கண்ட் தேர்தலில் ராஷ்டிரிய ஜனதா தளத்திற்கும் காங்கிரசிற்கும் தங்களது கட்சி ஆதரவு அளித்து 7 தொகுதிகளை ஒதுக்கியது மட்டுமல்லாமல் சத்ராவின் சட்டமன்ற உறுப்பினரை அமைச்சராக்கியது. ஆனால் தாங்கள் கேட்ட தொகுதிகளை இண்டி கூட்டணி ஒதுக்காததால் பீகார் சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட முடிவெடுக்கப்பட்டுள்ளது. சகாய், தம்தஹா, கட்டோரியா, மணிஹாரி, ஜமோய் மற்றும் பிர்பைண்டி உள்ளிட்ட 6 தொகுதிகளில் தங்கள் கட்சி தனித்து போட்டியிடும் என்று தெரிவித்தார். மேலும் பீகார் தேர்தலில் போட்டியிட்டு ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவின் ஆதரவு இல்லாமல் யாரும் ஆட்சிக்கு வர முடியாத நிலை ஏற்படும் என்றும் பீகார் தேர்தலுக்கு பிறகு ஜார்க்கண்டில் உள்ள கூட்டணி குறித்து JAM மறுபரிசீலனை செய்யும் என்றும் சுப்ரியோ பட்டாச்சாரியா கூறினார்.